இன்றைய தியானம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். சங்கீதம் 41:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வாரம் முழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வார்த்தைகளை கொடுத்து உங்களை பலப்படுத்தினார். உங்கள் காரியங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்தார். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பணிவுடைய ஆவிகளை வைத்து உங்களை காத்தார் அல்லவா? ஆகவே இன்னைக்கு சந்தோஷத்தோடு கூட நீங்கள் எல்லாரும் குடும்பமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று இந்த மாதம் இன்னையோட நம்ம கர்த்தருடைய நாள், கடைசி கர்த்தருடைய நாள், மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாள் 28ஆம் தேதி. இதுக்கு பிறகு இன்னும் 2 நாளில் நம்ம புதிய மாதத்தை நம்ம காண போகிறோம். அப்போ இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு ஊழியக்காரர்கள் மூலமாக சபையில் கொடுத்த உபதேசங்கள் எல்லாவற்றையும் நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கடைபிடிக்கிறவர்களாகவும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் அல்லவா? எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போய் என்ன செய்ய போகிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய நாள் பிரியமானவர்களே, ஒருவரும் அசட்டை செய்யாதபடிக்கு தயவு செய்து இந்த வார்த்தையை வாசிச்சுட்டு நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க ஆலயத்துக்கு போங்க. தாவீது இந்த சங்கீதத்தில் தான் அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தில் அவர் அனுபவித்த ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் 1 முதல் 13 வரை உள்ள வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் எப்படியெல்லாம் அவரையும் அவருடைய ஜீவியத்தையும் பாதுகாத்து வழி நடத்தினார். கர்த்தர் அவர் மேலே எவ்வளவு அன்பாய் இருந்தார். அதனால தான் சத்ரு அவர் மேலே ஜெயம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவரை காத்தார் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் 13 வசனத்தையும் படிச்சுட்டு போங்க பிரியமானவர்களே சர்ச்சுக்கு. இந்த 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவர். ஆமேன், ஆமேன் என்று முடிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை குறித்து தாவீது அனுபவித்து எழுதுகிறார். அவர் யார்? முதலாவது இஸ்ரவேலின் தேவன். அந்த இஸ்ரவேல் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தாவீது எப்படி புகழறார்னா, அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் மட்டும்தான் ஸ்தோத்திரம், துதி, மகிமை, ஆராதனைக்கு பாத்திரர். உலகத்தில் வேற யாரையும் இந்த ஸ்தானத்தில் வைக்கிறதுக்கு நமக்கு பைபிள் சொல்லி தரல. பரிசுத்த வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர்தான் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர். 72ஆம் சங்கீதத்திலும் 18-19 நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாதம் முழுவதும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை அதிசயங்களை காண பண்ணினார், அதிசயமாய் நடத்தினார். அதிசயமான தேவனை இன்னைக்கு நீங்களும் நானும் குடும்பமாய் தேவாலயத்துக்கு கடந்து சென்று துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்தான் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர். ஏன்னா அவர்தான் அதிசயங்களை செய்கிறவர், அவர்தான் மகிமை பொருந்தினவர். அவருக்கு தான் என்றென்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லணும். பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக என்று எழுதுகிறார். 89ஆம் சங்கீதம் 52ஆம் வசனத்திலும் இந்த போதக சங்கீதத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிற, கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது.
தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை அரியணையில உட்கார வைத்து அவரை ஆசீர்வதித்து அவருடைய வம்சாவழியில இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஸ்தோத்திரம் செலுத்துறதுல அவரை போல ஒருத்தரை நம்ம பார்க்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ணி, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களில் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று ஸ்தோத்தரிக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதுகிறார். உண்மையாகவே கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அதைத்தான் தாவீது ஆசாபுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் சங்கீதத்தை எழுதி கொடுத்து எப்படி துதிக்கணும்னு சொல்லும் பொழுது 1 நாளாகமம் 16 எப்படி துதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு வராரு. முடிக்கும் பொழுது நீங்க 1 நாளாகமம் 16 பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். நீங்களும் நானும் இப்படி கர்த்தரை துதிக்க பழகணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே 6 மத்தேயுல ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை குறித்து சொல்லும்பொழுது 13 எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென் என்பதே என்று சொல்லி முடிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லி கொடுக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்றபடி நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போய் நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை துதிப்போமா? இப்பொழுதும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். தகப்பனே, நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிறப்பா, சங்கீதம் 41:13 நாங்கள் வாசித்தது போல தியானித்த அத்தனை வசனங்களை இன்றைக்கு சர்ச்சுக்கு போகும் பொழுது நினைவில் வச்சு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியா என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆமேன் ஆமேன் என்று சொல்லி ஸ்தோத்தரிக்கும் பொழுது சபையில எழுந்தருளுவீராக, ஊழியர்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக, சபை ஜனங்கள் மத்தியிலே கர்த்தாவே துதி ஆராதனையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கிற காணிக்கைகளை அங்கீகரித்து ஆண்டவரே அவர்களுக்கு வார்த்தைகளை ஊழியக்காரர்கள் மூலமாக போதிப்பீராக என்று வேண்டுகிறோம். தடைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு சபை விசுவாச மக்களையும் வார்த்தையினால் ஆசீர்வதித்து அனுப்புங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.